அவள் கவிதை சொல்லணும்னு சொல்லியிருக்கா. எனக்கு ஒரு கவிதை கூட தெரியாது. தெரியலன்னு அவள் சாவடிப்பாள். என்னடா நான் பண்றேன்? ஓ February 14ல அதான் எந்த துணி போனான்னு பார்த்துக்கிறேன். ஓ நீ நல்ல கவிதை என்ன சொல்ல. நைட்டுக்கு உங்க அண்ணா வருவான்னு கேட்டுக்கோ. 8 hours later. ஏன் மணி, அவன் தம்பி காலையில இருந்து பைத்தியம் குச்சி மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான்டா. அவன் என்னவோ கவிதை சொல்லணுமா கொஞ்ச கேள்றா. பஸ் போவோம் காலியா, நம்ம போலாமா ஜாலியா தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. நிலாவில் இருப்பது ஒளி, உன் மூக்கிலோ சளி, அது நான் பலி, நீதான் என் காதல் தோழி. கன்றாவியா இருக்கு. ப்ரோனி நாளைக்கு எப்படின்னா ஒரு கவிதை எழுதி கொடுத்துரு ப்ரோனி. என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. ப்ளீஸ் ப்ரோனி, ப்ளீஸ் 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 ப்ரோனி. சரி சரி கெஞ்சா நான் எழுதி தரேன். ஒரு டான்ஸ். ஐயோ நாளைக்கு கவிதை எடுத்துன்னு போறோம். கலக்குன்னு கலக்குறோம். 8 hours later. உலகுக்கு முன்பு நீ அழகில்லை, உலகுக்கு முன்பு நீ அழகில்லை, உன் மனம் முன்பு உலகம் அழகில்லை. அந்த மனம் கிடைக்க நான் காலமெல்லாம் காத்திருக்கிறேன். 8 hours later. என்ன இப்படி உட்காந்துங்கிற? என்ன சொன்னாவோ? என்ன ஆச்சா? கவிதை கொடுத்தேன், படிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னா யார் எழுதுனான்னு கேட்டேன். நான் தானே கை வலிக்க எழுதுனேன்னு சொன்னேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? ஐ லவ் யூன்னு சொன்னான். ஆனா அது எனக்கு நினைச்சியா? உனக்கு. நீ தானே லெட்டர்ல அப்படியே மணி கண்டன் எழுதிருக்க. கண்டுபிடிச்சிட்டா. ஆனா புஷ்பா மாதிரி இண்டுக்குன்னு லெக் பீஸ் தூக்கின்னு போயிட்டா பத்தியா? ஒரு கவிதை கோசம் என்ன மறந்து அவன் கூட போனியே. ஒரு நல்ல கவிதை எழுதுனான்னு அவன் கூட போனியே. சீச்சிய குமாரி ஒரு சீச்சிய குமாரி ஒரு சீ